கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடைபல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் முந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பு காலை வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா தொப்பிலே நாம் பாபாவுடைய அற்புதமான லீலைகளை அவருடைய சரித்திரத்தை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் நேற்றைய தினம் சொன்ன ஒரு தகவல், இந்த குருஸ்தானம் பற்றி பேசினோம். பாபாவுடைய குருஸ்தானத்தை பற்றி ஷீரடியிலே இருக்கிறது, இன்றைக்கும் பார்க்கலாம் என்று. இப்போ ஷீரடியிலே நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு, பார்க்க வேண்டிய கோயில்கள். ஷீரடியில் பாபா எந்தெந்த இடத்துல இருந்தார், எப்படி இருந்தார், என்னென்ன பண்ணார், ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். ஆனால் நேற்றைய தினம் நான் ஒரு முக்கியமான விஷயத்திலே நாம் நிறுத்தினோம். என்ன? இந்த தற்கொலையை பற்றி பாபா நமக்கு சொன்ன கருத்து. இன்னைக்கு தற்கொலை ரொம்ப சாதாரணமாக இருக்கு. நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் தற்கொலை பாபா சொல்றாரு, தற்கொலை என்பது யாரு? நம்மளே கொலை பண்ணிக்கிறது. பாபா ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்டெபனா இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இது இறைவன் கொடுத்த உடம்பு உங்களுக்கு இல்லையா? பாபா என்ன சொல்றாரு? நான் இறைவனுடைய அடிமை என்கிறார். பாபா தன்னை கடவுள்னு சொல்லலை, ஆனால் நான் இறைவனோட அடிமை, அவனுக்கு சேவகன் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் ஒரு கட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் பாபா என்ன சொல்றாரு, இது விதி. நிறைய பேர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பாபாட்ட வருவாங்களாம். அப்போ பாபா சொல்லுவாராம், இது பூர்வ ஜென்ம கர்மம், இதை யாராலையும் தீர்க்க முடியாது. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் கடவுளாச்ச பாபா அப்படின்னு. இல்லை, நான் இறைவனோட சேவகன், இறைவனோட அடிமை, நான் பிச்சைக்காரன் தான். ஆனால் இந்த பூர்வ ஜென்ம கர்மத்தை என்னால் கையே வைக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்லிருக்கார். பல சந்தர்ப்பங்களை சொல்கிறார். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த தற்கொலை விஷயத்தில் பாபா ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதை தயவு செய்து இந்த நேயர்கள் புரிந்து கொண்டு, யாரும் இந்த தற்கொலை முயற்சியிலே தயவு செய்து ஈடுபடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? பாபா சொல்கிறாரு, இந்த உடம்பு யார் கொடுத்தது? நீயா பண்ணிட்டியா? இல்லை, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது உன்னோட உடம்பு அழிச்சிக்கிறதுக்கு, இல்லையா? இந்த உடம்பு யார் கொடுக்கறது? நமக்கு இறைவன் கொடுத்த உடம்பு. அதனுள் இருக்கும் ஆத்மாவை யார் கொடுத்தது? இறைவன் உனக்கு போட்டு அனுப்பிச்சது. இதில் நம்ம காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இதுதாங்க பாபா சொல்கிறாரு. இறைவன் அவன் நினச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இதை யாராலும் தடுக்க முடியாது. இதை பாபா பல விஷயங்களில் சொல்கிறார். விதி என்ற பெயரில் சொல்கிறார், பூர்வ ஜென்ம கர்மம் என்ற பெயரிலே சொல்கிறார், இல்லையா? இப்போது நீ போன ஜென்மத்தில் எப்படி இருந்தேன்னு தெரியாது, இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்கோன்னு நமக்கு தெரியும். அப்போது இந்த ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நீ நல்லதே பண்ணு, நல்லதே செய், நல்லவங்களோட சேரு, நல்ல வார்த்தைகளையே பேசு. இதை பாபா சொல்கிறார். பாபா சொல்லிட்டு ஒன்று என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த தற்கொலைக்காக நிறைய பேர் சொல்லுவான், தற்கொலை பண்ணிட்டாச்சுன்னா அவனோட விதி அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான். இல்லை, பாபா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதில் தற்கொலை பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அவனோட விதி அதோட முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போது தற்கொலை எதுக்கு பண்ணிக்கிறாங்க? ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒருமை, இந்த கடன் தொல்லை, இதெல்லாம். இன்னைக்கு பல விஷயங்கள். எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, தயவுசெய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். என்னங்க, டீச்சர் அடிச்சிட்டான்னு ஒரு குழந்தை போய் தற்கொலை பண்ணிக்குது. டீச்சர் அடித்தான்னு, மார்க் கம்மியாக வாங்கிட்டோன்னு தற்கொலை பண்ணிக்குது. தயவு செய்து பெற்றோர்கள்
இதற்கு இடமளிக்காமல் அவங்கள உட்காத்தி வச்சு அவங்கள்ட்ட முறையாக கவுன்சிலிங் பண்ணி இது மார்க் கம்மியாக வாங்க பரவாயில்ல, இந்த எக்ஸாம் போனால் பரவாயில்ல, அடுத்த எக்ஸாமில் வாங்கிக்கலாம், அதை மாதிரியான ஒரு தெம்பை, அந்த மகிழ்ச்சியை, அந்த தெளிவை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று நான் பணிவோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களை கேட்டுக்கொள்கிறேன், தாழ் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க அது. ஏன்னா பாபாவை சொன்ன விஷயம். இப்போது தற்கொலைக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்கிறோம், யாரோ தற்கொலை பண்ணி அவன் மரணம் அடைந்தால் சார் அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு சார், அவ்வளோதான் சார். இல்லை, பாபா ரொம்ப கரெக்டாக சொல்கிறார் இந்த விஷயத்தில். என்ன தெரியுமா சொல்கிறாரு? இப்போது பூர்வ ஜென்ம கர்மம் இல்லையா, பூர்வ ஜென்ம கர்மம் முடிஞ்ச உடனே அந்த பூர்வ ஜென்ம கர்மத்தினால அவனுக்கு இந்த துன்பங்கள் வாழ்க்கையில் வருது, ஒரு கட்டத்தில் வறுமை வருது. அதாவது ஒருத்தருக்கு வாழ்க்கை ஒரே மாதிரி எப்போ இருக்காது, மேடு பள்ளங்கள் இருக்கும். சில பேர் பெருசாக இருப்பான், திடீர்னு கீழே விழுவான், திடீர்னு மேலே போவான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இது எல்லாருக்கும் தெரியும், இது ப்ராக்டிக்கல் வேர்ல்டு. இதை பாபா ரொம்ப அழகாக சொன்னார். இப்போது நீ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் உனக்கு நல்லதையே கொடுக்கும். இது ப்ளஸ் மைனஸ் மாதிரிங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் எழுதினாலும் பரவாயில்ல, இது பாபா சொல்கிறதுங்க. ப்ளஸ் என்ன? பூர்வ ஜென்ம புண்ணியம். நீ போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியங்கள் உனக்கு இந்த ஜென்மத்தில் நல்லவைகளாக கிடைக்கிறது இல்லையா? நீ இந்த நல்லவைகளை ஏற்றுக்கிற நீ பூர்வ ஜென்மத்தில் பாவமும் பண்ணியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பாவம் புண்ணியம் ரெண்டுமே நமக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய நலன்கள், உனக்கு கிடைக்கிற விஷயங்கள், உனக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் வச்சு இது ப்ளஸ்ஸாக வச்சுக்கலாம். பூர்வ ஜென்ம புண்ணியம். அப்போ பூர்வ ஜென்ம பாவம் நீ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இந்த பாவத்துக்கு நீ கஷ்டப்படணும் இல்லையா? இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் வாழ்க்கை. இப்போது இந்த பூர்வ ஜென்ம கர்மத்தில் நீ செஞ்ச பாவங்கள் கரைகிற வரை இல்லையா, ஒரு அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த அக்கௌண்ட் தீர்ற வரைக்கும். இப்போ நீ ஒருத்தட்ட 10,000 ரூபா வாங்கியிருந்த அப்படின்னு சொன்னால் 2000 மாதம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறேன். 2000 மாதம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். அப்போ 5 மாதம் நீ கொடுக்கணும். இப்போ இந்த 5 மாதம் வரைக்கும் உங்கள் கையிலேருந்து நீ 2000 கொடுத்து தானே ஆகணும் இல்லையா? இந்த 5 மாதம் முடிகிற வரைக்கும், அந்த 10,000 ரூபா அவன் கடன் தீர்ற வரைக்கும் மாதம் 2000 ரூபா நீ கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மத்திலே, பூர்வ ஜென்மத்திலே நீ செய்த பாவங்களை குறைத்து கொண்டு தான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. நீ எப்படி குறைச்சிக்கணும் பூர்வ ஜென்ம பாவத்தை? இந்த ஜென்மத்திலே நீ செய்கின்ற நன்மைகள் மூலம், நல்லவைகள் மூலம் இதை குறைச்சிக்கணும். சரி, இதுக்கும் இப்போ பாபா சொன்ன தற்கொலை விஷயத்துக்கும் இப்போது நாங்கள் சொல்ல போகிற லீலைக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது? முக்கியமான தொடர்பு இருக்கிறது. அது எந்த லீலை, அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பிரிந்து வர மனமும் மறுக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய வாழை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது.
ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். தாயார் மகனிடம் கொடுத்து காஞ்சி மகா சுவாமிகளிடம் சேர்ப்பிக்க சொன்ன ஒரு லெட்டருக்கு என்ன பதில் அந்த சன்னிதானத்திலேருந்து வரப்போகிறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். அதாவது ருக்மணி என்கிற அம்மாள் தனது மகன் ரவி பாகவதர்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து மகா சுவாமிகள்கிட்ட கொடுத்து இதற்கு என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டுடுவான்னு சொல்லியிருக்கா. அந்த லெட்டரில் அந்த அம்மா எழுதியிருக்கா, என்னோட கணவர் போயாச்சு, கணவர் இல்லாத வாழ்க்கை வீண் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கும் ஒரு முக்தி வேணும், அந்த முக்தி எனக்கு எப்போ கிடைக்கும், அந்த முக்தி கிடைக்கும் வரை நான் எப்படி வாழ வேண்டும் அப்படின்லாம் கேட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்கா. இந்த லெட்டரை பையனும் படிச்சுட்டான். பையன் படிச்சுட்டு மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு போயாச்சு. இந்த லெட்டரை பழையபடி மூடி மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் சேர்ப்பிக்கணும்னு ஒரு தேங்காய் தட்டில் ஒரு துளசி மாலைக்கு அடியில் இந்த லெட்டரை வச்சுண்டு பக்தர்களோடு பக்தர்களாக நிற்கிறார். அந்த ரவி பாகவதர் நின்றுருக்கா. மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் அன்றைய தினம் இந்த ரவி பாகவதர் நினைச்ச மாதிரியே ஒரு கல்யாணத்துக்காக ஆசீர்வாதம் வேண்டி தனது நிச்சயமான புது பொண்ணை கூட்டிண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கார் ஒரு ஐயங்கார். அவர் என்ன பண்ணுறார், மகா சுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் வேண்டி பொண்ணை நமஸ்காரம் பண்ண சொல்கிறார். அவளுக்கு கல்யாணமாக போகிறது, அந்த தெய்வம் ஆசீர்வாதம் பண்ணுறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கடிதம் மகா சுவாமிகளுக்கு போய் சேரக்கூடாதுன்னு ரவி பாகவதர் மனசுக்குள்ளே நினைக்கிறார். ஏன்னா எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும், நான் எப்படி வாழணும், கணவன் இல்லாமல் என்னால் வாழ்வது கஷ்டமாக இருக்குது, அந்த அப்படி வாழ்கின்ற நாட்கள் அனைத்தும் வீண் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த லெட்டரில். இதை எப்படி பல பேர் இருக்கக்கூடிய சபையில் படிக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகத்தினால ரொம்பவும் மறைச்சு லெட்டரை வச்சு ஒரு ஓரமாக நின்றுருக்கார் ரவி பாகவதர். அந்த டயத்தில் மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணிருந்தவர் பாலு அப்படிங்கிற சிஷ்யர். அந்த பாலு என்ன பண்ணினார், ஆஹா விழுப்புரத்துலேருந்து சிதம்பரையரோட பேரன் வந்திருக்கானே, அதாவது ரவி பாகவதர். ரவி பாகவதரோட தாத்தா பேர் சிதம்பரையர். விழுப்புரத்துலேருந்து சிதம்பரையரோட பேரன் வந்திருக்கான் அப்படின்னு பார்த்த உடனே பாலு என்ன பண்ணினார், மகா சுவாமிகளுக்கு உறக்க சொல்லிட்டார். விழுப்புரத்துலேருந்து இன்னார் வந்திருக்கார், ரவி பாகவதர் வந்திருக்கார், சூரிய நாராயணன் வந்திருக்கார், சிதம்பரையரோட பேரன்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே பல பக்தர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, ஆஹா நம்ம பேரை இப்போ சொல்லிட்டாலே, மகா சுவாமிகள்கிட்ட இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம், இந்த லெட்டர் மகா சுவாமிகள்கிட்ட கொடுக்கும்படி ஆகிடுமே, ஆஹா இந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கக்கூடாது, கல்யாணத்துக்காக பல பேர் வந்திருக்கா, ஒரு நல்ல காரியம் நல்ல வார்த்தைகள் கேட்கணும்னு பல பேர் இந்த இடத்துல குழுமி இருக்கலாம், இப்போ இந்த லெட்டரை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் ஒரு சங்கடத்தில் அந்த தட்டை இருக்க பிடிச்சிட்டு நிற்கிறார். நிற்கும்போது மகா சுவாமிகள் தான் இருந்த இடத்திலிருந்து கேட்குறார், சரி என்ன வேணுமா கேளு, சிதம்பரையரோட பேரன் எதுக்காக என்னை பார்க்க வந்தான்னு கேளுன்னு பாலு கிட்ட சொல்கிறார். பாலு சொல்கிறார், இவர்கிட்ட கேட்டுண்டு, அதாவது ரவி பாகவதர்கிட்ட கேட்டுன பிறகு ஒன்றும் இல்லை பெரியவா, உங்கள் ஆசீர்வாதம் வேண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காராம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறார். பாலு கேட்டிருக்கார், ரவி பாகவதர்கிட்ட என்ன விஷயமா வந்தேன்னு பெரியவா கேட்குறான்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் இந்த லெட்டரை கொடுத்து பதில் வாங்கணும்னு சொல்லாமல் சும்மா பெரியவா ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறார். ரவி பாகவதர் சொல்லியிருக்கார் பாலு கிட்ட. பாலு இதே வாசகத்தை மகா சுவாமிகள்கிட்ட சத்தம் போட்டு தெரிவிக்கிறார், உறக்க தெரிவிக்கிறார். ஒன்றும் இல்லை பெரியவா, உங்கள் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காளான்னு சொல்கிறார். மகா சுவாமிகள் எப்பேற்பட்ட தெய்வம், அந்த தெய்வத்துக்கு எப்பேற்பட்ட ஞான திருஷ்டி, காலாகாலத்துக்கும் நாம் கொண்டாட வேண்டிய மகான் மகா சுவாமிகள் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற பல நிகழ்ச்சிகள் உதாரணம். அந்த நேரத்தில் மகா சுவாமிகள் தான் இருந்த இடத்திலிருந்து சொல்கிறார், என்னோட ஆசீர்வாதம் வேணுமா, அதுதான் எப்பவும் இருக்கடா, அது போகட்டும், அவள் அம்மா ருக்மணி ஒரு லெட்டரை அவன்கிட்ட கொடுத்து விட்டுருக்காளே, அந்த லெட்டரை அவன் வச்சுட்டுருக்கிற தட்டில் துளசி மாலைக்கு அடியில் வச்சுட்டுருக்கான், அந்த லெட்டரெல்லாம் கொண்டு வந்திருக்கான் எங்கிட்ட அப்படின்னு பெரியவா சொல்கிறா. தூக்கி வாரி போடுறது ரவி பாகவதற்கு. என்னடா அது, இந்த இடத்துல இவ்வளவு தூரம் தள்ளி இதை நாம் வச்சுட்டுருக்கோம், இது எங்கே மகா சுவாமிகளுக்கு தெரிய போகிறது, இந்த லெட்டரே தெரியாது, இந்த துளசி மாலையை எடுத்தால் தான் இந்த லெட்டரே முழுக்க தெரியும், இம்மகா சுவாமிகள் எப்படி இந்த லெட்டரை கண்டுபிடிச்சார்னு ரவி பாகவதர் குழம்பி பாலுவை கூப்பிட்டு சொல்கிறார்.
அந்த லெட்டரில் என்ன விஷயம் இருக்குங்கிறத அவருக்கு லேசு பாசா சொல்லிட்டு இது அப்படியே மகா சுவாமிகள்கிட்ட சொல்லாதீங்கோ. எப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் பாருங்கோ. இந்த இடத்துல பல பக்தர்கள் வந்திருக்கா, பல நல்ல காரியங்களுக்காக குழுமியிருக்கா. இப்படிப்பட்ட இடத்துல இந்த லெட்டரோட சாராம்சத்தை அவருக்கு தெரிவிக்க வேண்டாம். சாதாரணமாக ருக்மணி அம்மாள் மகா சுவாமிகளோட ஆசீர்வாதத்தை கேட்டு இந்த லெட்டரை அனுப்பிச்சிருக்கான்னு நீங்கள் பொதுவாக சொல்லிவிடுங்கோ. மகா சுவாமிகளுக்கு இப்போ தெரிய வேண்டாம், அப்புறமா இந்த லெட்டரை காமிச்சு பேசிக்கலான்னு ரவி பாகவதர் சமயோஜிதம் யோசித்து சொல்கிறார். ஆனால் இந்த பாலு இதே விஷயத்தை மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார். ஒன்றும் இல்லை பெரியவா, அவனோட அம்மாவும் பெரியவா அனுகிரகம் கேட்டு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்காளான்னு சொல்கிறா. மகா சுவாமிகள் இதையும் கேட்டுருக்கார். இந்த பதிலையும் கேட்டுட்டு அந்த தெய்வம் சொன்ன அடுத்த பதில் தான் ரொம்பவும் ஆச்சரியமான பதில். ஒவ்வொரு பக்தரையும் அந்த தெய்வமாகட்டும் அந்த மகானாகட்டும் ஒரு சரியான அளவுகோலில் தான் வச்சுட்டுருக்கு. ஒரு தெய்வத்தை நாம் வணங்குறோம் அப்படின்னா, ஒரு மகானின் பக்திக்கு நாம் உட்பட்டு அந்த மகானை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, என்றென்றைக்கும் அந்த தெய்வமோ மகானோ பரிபூர்ணமான ஆசி நமக்கு உண்டு. இது எப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இருக்காது. நாம் வணங்கக்கூடிய மகான்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்காது. அப்படித்தான் மகா சுவாமிகள் இந்த கடிதத்தின் சாராம்சம் என்ன என்பதை யூகித்து மகா சுவாமிகள் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த கடிதத்தோட விஷயம் அந்த சபையில் மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் எப்படி வெளிப்பட்டது என்பதை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல், நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல் இகபர சுகத்தை இனிதாயருள்வான், இகபர சுகத்தை இனிதாயருள்வான். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே.
வானரத் தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா வானரத் தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா பக்தியில் நீயோ முழுமதியல்லவா பக்தியில் நீயோ முழுமதியல்லவா சிவவீரமாருதியே கதினியல்லவா சிவவீரமாருதியே கதினியல்லவா ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும் श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும் ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம்